பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பது. தினந்தோறும் உங்களை பார்ப்பது, உங்களோட பேசுவது பெரிய சந்தோஷம். அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுவது ரொம்ப சந்தோஷம். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க, அநேகரோடு ஆண்டவர் பேசுகிறார், அநேகர் தொடப்படுறீங்க. போகிற இடம்லாம் அதை சொல்லும் போது, அதை கேட்கும் போதுதான் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். சரி, இந்த நாள்ல கூட ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 5:15 உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளைகளே, எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அதாவது நன்மை செய்யுங்கள். இயேசு இந்த உலகத்துல உலாவும் போது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம்ல. தேவையுள்ள மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். அவர் போன இடமெல்லாம் நன்மை செய்தார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சுயநலமாய் நாம வாழக்கூடாது. எனக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடையது அப்படின்னு இல்லாதபடி நான் மற்றவர்களுக்கு எந்த விதத்துல நன்மை செய்ய முடியும் என்பதை பார்த்து நன்மை செய்ய நாடுங்கள், விரும்புங்கள் என்பதாய் பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல ரஞ்சித் என்கிற ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டார். இப்போ அவர் ஒரு கார் வச்சிருக்கிறார். ஒரு முறை இந்த காரு டிக்கியை திறந்து காண்பித்தார். அவர் காரு டிக்கிக்குள்ள பார்த்து ஒரு கடையே இருக்குது, ஒரு ஷாப்பிங் சென்டரே இருக்குது. அதுக்குள்ள டிஷர்ட் இருக்குது, ஷர்ட் இருக்குது, லுங்கி இருக்குது, வேஷ்டி இருக்குது, டார்ச் இருக்குது, சோப்பு இருக்குது, விதவிதமான பொருளா இருக்குது. காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, பைக்குக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கேட்டது எதுக்கு என்பதாக, நான் டிராவல் பண்ணி போகும்போது யாராவது தேவையோடு இருந்தா அவங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு, அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுப்பதற்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். இது நடக்குதா அப்படின்னு கேட்டா, தினமும் யாருக்காவது நான் உதவி செஞ்சிருவேன். நான் டிராவல் பண்ற இடத்துல, ரோட்டு ஓரத்துல மக்களை பார்த்தாலும், அல்ல தேவையோடு நிற்கிற மக்களை பார்த்தாலும் அவங்களுக்கு என்னதுன்னு கேட்டு நன்மை செய்வோம். ஒரு பைக் ரிப்பேர் ஆகி நிக்குதுன்னா, சரி அவங்க பார்த்துக்குவாங்கன்னு போறதில்லை. போய் நின்று என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு தாண்டி இருக்கிற பொருளை கொடுத்து சரிப்படுத்த உதவி செய்வார். காரு நின்று இருக்குது, ஏதோ பாக்குறாங்கன்னா அவர் இறங்கி கேட்பார், என்ன காரியம், என்ன உங்களுக்கு வேண்டியது இருக்கிறது பார்த்து உதவி செய்வார். ஏழைகளை பார்த்தா, அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாதவங்களை பார்த்து ஒரு ஷர்ட் கொடுப்பார், ஒரு லுங்கி கொடுப்பார். இந்த மாதிரி தினமும் நன்மை செய்கிறார். அதனால என்ன நன்மை பார்த்தீங்கன்னா, இவரை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டார், எல்லாருக்கும் தெரிந்தவர் ஆயிட்டார். அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் கூட அவரை கூப்பிட்டு கனப்படுத்துற அளவுக்கு, அங்க இருக்கிற கலெக்டர், அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி எல்லாம் அவரை கனப்படுத்துற அளவுக்கு பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி விட்டார். நன்மை செய்கிற ஒரு விருப்பம் அவருக்குள்ள இருந்தது. அது மாதிரி செய்கிறவர். நான் என்னுடைய கைப்பைக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் பொருள் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதுக்குன்னு கொஞ்சம் காசு தனியா வச்சிருப்பேன், கவர்ல வைத்து. மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு என்ன எப்பவும் கூடவே இருக்கும். எங்காவது போகிற வழியில நன்மை தேவைப்படுகிற மக்கள், அவசியமான மக்களை பார்த்துட்டா அவங்களுக்கு அதை கொடுத்து உதவி செய்வது, அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? நீங்க நன்மை செய்ய விரும்பணும், நாடணும். ஆண்டவரே, இன்றைக்கு யாருக்காவது நான் நன்மை செய்யணும், ஒரு தேவையுள்ள மக்களும் எனக்கு காண்பீங்க, அவங்களுக்கு நான் நன்மை செய்யறேன்னு ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா, தேவையுள்ள நன்மை அவசியமான ஒரு ஆளை, ஒரு நபரை கர்த்தர் காண்பிப்பார். அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யும் போது உள்ளத்துல இருக்க சந்தோஷம் இருக்கு பாருங்க, பெரிய மகிழ்ச்சி. அதனால தான் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நீங்க நன்மை செய்தா உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்ல. நம்ம நன்மை மற்றவங்களுக்கு செய்ய செய்ய நமக்கு ஒரு இக்கட்டான நேரத்துல தேவை வரும்போது யாரை கொண்டாவது கர்த்தர் நமக்கு உதவி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப நன்மை செய்யுங்க, உங்களுக்கு நன்மை செய்யப்படும். தினந்தோறும் ஒரு ஆளுக்காவது நன்மை செய்யுங்க. தினந்தோறும் ஒரு சின்ன நன்மையாவது செய்யுங்க. ஒரு 5 ரூபாய்க்கு நன்மை செய்யுங்க. ஒரு டீ வாங்கி கொடுங்க, காஃபி வாங்கி கொடுங்க, ஒரு பன்னு வாங்கி கொடுங்க. அது மாதிரி நன்மைகள். ஒருத்தருக்கு ஆறுதல் படுத்துங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு நன்மை
ஆண்டவரே நான் நன்மை செய்யணும், என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்கறீங்களா? இதயத்துல கை வைத்து, ஆண்டவரே நானும் நன்மை செய்யணும், இன்றைக்கு நன்மை செய்யணும், ஒவ்வொரு நாளும் தேவையுள்ள ஒருவருக்காவது நான் நன்மை செய்யணும், எனக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.